விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து இதயதுல்லா நிகழ்ச்சிக்கு வரவேற்பு. இதயதுல்லா, நீங்கள் 4 பேருடைய பார்வையும் கேட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலும் தெரியும். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல முன்னாள் பிரதமர் தங்கத்தை இந்தியா அடகு வைத்த சூழ்நிலையை மாற்றி உலக வர்த்தகத்தினுடைய மிகப்பெரிய நிலைக்கு இந்தியாவை கொண்டு வந்த ஒரு பொருளாதார நிபுணருடைய மறைவு, அவரை நினைவு கூறுவோம். அதற்கு முன்னால் இந்த சாட்டையை தூக்கிய வரலாறு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னே ஒரு மாமனிதர் சாட்டையை தூக்குனார். அவருடைய பிறந்த நாள் கூட 2 நாளைக்கு முன்னால் கொண்டாடப்பட்டது. ஜீசஸ் கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஈசா நபின்னு சொல்லுவாங்க. காசு கடைக்கு எதிராக, வட்டி வாங்கியவர்களுக்கு எதிராக, பூஜை பொருட்களை அநியாய விலைக்கு விற்றவர்களுக்கு எதிராக சாட்டையை தூக்கினார். அவர் ஒரு புரட்சியாளர். நான் சொல்கிறது ஜீசஸ் கிறிஸ்தை பற்றி சொல்கிறேன். அந்த புரட்சியாளர் சாட்டையை தூக்குனதுக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு. இந்த புரட்சியாளர் இன்றைக்கி கோயம்புத்தூரில் உட்காந்துக்கிட்டு நேற்று இந்த போராட்டத்தில் கலந்துக்க முடியாதனால இதை திசை திருப்பி இன்றைக்கு முழுக்கும் இந்த குற்றத்தை பற்றி பேச விடாத ஒரு சூழ்நிலை தடுத்தது மட்டுமல்ல, இந்த குற்றத்துக்கு அடிப்படை காரணமாக இருந்தது ஆளுநர் தான். அவர்தான் பொறுப்பாளர். எப்படி பொறுப்பாளர்னா, அவர் தான் வேந்தர். துணைவேந்தரை நியமிக்காத குற்றமும் அவர்கிட்ட இருக்குது. அந்த வளாகம் என்பது அவரை சார்ந்தது. எப்படி ஒரு மருத்துவமனை வளாகத்துக்கு நீங்கள் டீனை பொறுப்பாக்குவீங்க? அதனால் இப்படி இருந்தும் கூட இந்த அரசு இவ்வளவு சீக்கிரமாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. இன்னொரு திசை திருப்பக்கூடிய, மடைமாற்றக்கூடிய வேலை செஞ்சிருக்காரு. இந்த விஷயத்தை தன்னை நோக்கி வந்தா பாஜக செஞ்ச பல நான் தமிழ்நாட்டில் சொல்றேன். கடலூர் மாவட்டத்தில் மாவட்டத்துடைய பொறுப்பாளர் ஒருத்தர் விஜயகுமார், அவர் கற்பழிப்பு யார் மீது பாலியல் பண்றாருமா, காவல்துறை மீது பண்ணியிருக்கார். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னொருத்தர் மாவட்ட மாநில பொறுப்பில் ஓபிசியில் இருக்கக்கூடியவர் மதுரையில் மாட்டியிருக்காரு. இப்போ பாஜக. இது மாதிரி கற்பழிப்பு குற்றவாளிகள் ஆருத்ரா யாருங்கிறது இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், எதுக்கெல்லாம் இவர் சாட்டை அடிச்சிருக்கணும். அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி 8 இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கு தன் வீட்டில் பெட்ரோல் குண்டு போடுறது அவங்க, தன் வீட்டுக்கு எதிராக குண்டு வீச சொல்கிறது இவங்க, இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு அவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஆளுநரை காப்பாற்றுவதற்கு இந்த மடைமாற்றி இன்னைக்கு சாட்டையை பத்தி பேச வச்சிருக்காரு. இதுதான் விஷயம். அவர் அதிகாரத்துக்கு எதிராக தானே சாட்டையை சொல்லிட்டு இல்லையே, ஆட்சியாளர்களுக்கு எதிராக தானே சாட்டை. இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஜீசஸ் அரசாங்கத்துக்கு எதிராக தானே சாட்டையை சொல்லிட்டு. இதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன். சாட்டையை தூக்குனா எதுக்கு? இந்த பாஸ்கர்னு ஒருத்தர் சாட்டையை தூக்குனார். இன்னைக்கு அவர் பதிவு போட்டிருக்கார். ஒரு சினிமா நடிகர் அவரை நாட்டிய கலைஞராக மாத்துறதுக்கு அவர் சாட்டை போட்டு அடிப்பார். அந்த மாதிரி இந்த விவேக் எக்ஸ்ட்ரா பலம் வர்றதுக்காண்டி ஒன்று பண்ணுவார்ல, இதெல்லாம் வரும்போது அந்த இதில் பார்த்தேன். இதே சரியான பார்வையா? இல்லை, மக்களுக்காக தன்னைத்தானே வருத்தி போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு தலைவர் இப்படி பார்க்கிறது சரியா? ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக பேச முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற ஒரு சிம்பாலிக்கா சொல்றாரு. பாஜகவுடைய தலைவர் இன்னைக்கு அதிமுக களத்தில் நிற்கிறதுங்கிற பின்னால பாஜக காணாம போச்சு. யார்? அண்ணாமலையுடைய போராட்டம்லாம் காணாம போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில லண்டன்ல இருந்து வந்தமே என்ன செய்வோம்? அம்பேத்கர் லண்டன்ல படிச்சாரு. அவரும் இங்க சாட்டையை சமூக நீதிக்கு சாட்டையை தூக்குனாரு. மகாத்மா காந்தி படிச்சாரு. அவரும் இந்த நாட்டை சுதந்திரத்துக்காக பண்ணாரு. நேரு இந்த நாட்டையே மாத்துறதுக்கு அங்கே லண்டன்ல இருந்து வந்தாரு. இவர் என்ன செஞ்சாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாட்டை எதுக்கு தூக்கணும்? நீ தவறு செய்தால் தவறு செய்தவர்களுக்கு எதிராக இந்த வழக்கு போடுங்க, இந்த வழக்கை இப்படி கொண்டு வாங்க, இவர்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் ஒரு கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கணும். அன்பார்ச்சுனேட்டா துரதிர்ஷ்டவசமாக அவர் சென்னையில் இல்லை. இதனால போராட்டம் யாரோ வேணான்றாரு, வன்முறை பாதை வேணான்னு விரும்புறாரு. அப்படி சொன்னா தமிழிசை செய்தது வன்முறையா? அந்த கட்சி நேற்று செஞ்சது வன்முறையா? நான் தெரியாம கேட்கிறேன். அது வன்முறையா நன்முறையா? இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். எதையெல்லாம் மறைக்கிறதுக்கு உங்களுக்கு காஷ்மீர்ல ஒரு சிறுமியை கோயிலுக்குள் வைத்து கற்பழித்ததுக்கு ஆதரவாக நின்றது யாரு? பாஜக மந்திரி, பாஜக எம்எல்ஏ, எம்பிக்கள் நின்றாங்கல்ல. அதை பேசிடுவாங்க. அதை தடுக்கணும். ஹத்ராஸ்ல நடந்ததை தடுக்கணும். உண்ணாவில இதெல்லாம் யாரு? எம்எல்ஏ, எம்பி. உங்களுக்கு பேர்கள் தெரியுமா? உங்களுக்கு யார் யார் எம்பின்னு சொல்றேன். சாட்சி மகாராஜ், சின்மயானந்தா, சிங்கார் எம்எல்ஏ, இவங்க 2 பேர் எம்பி. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி யுவ மோர்ச்சாவுடைய தலைவர், பிஜேபியுடைய யுவ மோர்ச்சா தலைவர் யோகி ஆதித்யநாத்துக்கு வேண்டிய அவர் இன்னைக்கு பாலியல்ல பண்ணியிருக்கார். அது மட்டுமல்ல, 100கணக்கான பேர்களை உள்ள கற்பழிப்புகளை எல்லாம் மூடிட்டு இன்னைக்கு மணிப்பூர் விவகாரம், அதே மாதிரி உங்களுக்கு பிரிட்ஜ் பூஷன்
எத்தனை கற்பழிப்பு குற்றங்கள். இப்ப இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு, சாட்டையை தூக்குனால நம்ம பாஜகவுடைய கற்பழிப்பு குற்றங்களை பேசாம தடுத்துடலாம் நினைச்சாரு. அவர் பேசுறது நீங்க அவருடைய போராட்டங்களை விமர்சிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் அது மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். ஆனா அவர் கேட்கறதுல ஹார்ட்கோர் பாயிண்ட் ஒன்று முக்கியமானதா இருக்கு இல்லையா, குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் திமுக சம்பந்தப்பட்ட நபராக இருக்கிறாரு, அப்போ விசாரணை சரியா நடக்காது, அந்த பார்வையில நான் வந்து என்னை நானே வருத்திக்கிறேன்றாரு. 2014 குற்றவாளி, இன்னைக்கு நேத்து குற்றவாளி இல்ல, பாஜக ஆட்சி வந்த காலத்துல ஒரு குற்றவாளி, அவர்கிட்ட பாஜக அடையாள அட்டை இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அபாண்டமான குற்றச்சாட்டுல வந்திருக்கு பாருங்க வீடியோல. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா 20 குற்றங்கள் செஞ்சிருக்காரு. அந்த காலகட்டத்துல அவருக்கு மாவு கட்டு போட்டிருந்தா இன்னைக்கு மாவு கட்டு போட வேண்டிய நிலைமை ஏற்படாது. அது வந்து அதிமுக பாஜகவுடைய கூட்டணி சதின்றீங்களா? திமுக இல்ல, இது என்ன லாஜிக்? இது நீங்க திமுகன்னு கேட்டீங்க, அப்படி அல்ல. குற்றவாளி குற்றவாளி தான், அவன் எந்த கட்சியாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியதுதான். நான் கேட்கறது, ஆனா அந்த தண்டனை எப்படி கொடுத்தாங்க யோசனை பண்ணுங்க. அதாவது குண்டடிப்பட்டு 13 பேர் செத்தப்ப டிவியில பார்த்தேங்கிறது இந்த அரசு சொல்லல, பல்வேறு குற்றச்சாட்டுகள் நடந்தது மாதிரி சொல்லல. என்ன நடந்தது தெரியுமா? ஒரே நாள்ல சட்டத்தை கையில் எடுத்து அவரை வந்து தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. ஏறத்தாழ 8 வழக்குகள் அவர் மேல போடப்பட்டிருக்கு. இதற்கு முந்தின காலங்கள்லாம் இது நடக்கல. இந்த அரசு வந்த பிறகு தன் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. இதை யாரும் நீங்க மறந்துட முடியாது. நீங்க கேட்கறது சொல்றது சரியான பார்வையா கூட்டணியில் இருக்கிற அடிப்படையில் நீங்க சொல்லலாம். ஆனா எதிர்கட்சியினுடைய தலைவரிலிருந்து பாஜகவினுடைய தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஆம்ஸ்டாங் விஷயம் நடக்குது இங்கதான், வேங்கவேல் விஷயம் நடக்கிறது இங்கதான், இப்போ இந்த மாணவிக்கான துன்பம் நடக்கிறது இங்கதான், எல்லாமே நடந்துகிட்டு இருக்குதே இதே திமுக ஆட்சியில, உங்களுடைய இந்தியா கூட்டணி ஆட்சியில. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு 4 மாணவிகள் எரிக்கப்பட்டது ஒரு காலத்துல இருந்தது, நம்ம பார்த்தோம். அப்படியே வரலாறு பின்னாடியே எழுதிட்டு போனா நல்லா இருக்காது. இது நீங்க அவர் கேக்குறது இல்ல, எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, ஒரே நிமிஷம் இருங்க, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேக்குறது தானே, நீங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க அதை விட்டுட்டுறீங்களே. திரும்பவும் சொல்றேன், எல்லை மீறி போனதுக்கு அப்புறம் கையில பிடிச்சிக்கிறீங்க. சாத்தாங்குளம் சம்பவம் எத்தனை நாள் கழிச்சு வழக்குக்கு போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். தூத்துக்குடி சம்பளம் எவ்வளோ விசாரணை கமிஷன் போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இதுவரை தண்டிக்கப்படல. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த ஆட்சியில் வந்த பிறகு எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதை பாராட்ட வேண்டிய மக்கள் பாராட்டி விடுவார்கள் பயத்தில் தான் இன்னைக்கு அண்ணாமலை திசை திருப்பக்கூடிய வேலையை இன்னைக்கு செஞ்சிருக்காரு. நீங்க சிந்திச்சு பாருங்க, அவர் என்ன திசை திருப்பார்? அவர் கேட்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி. என்ன சொல்றாரு? 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது, ஆனா இந்த சம்பவம் வெளியில வருதுன்றது 26ஆம் தேதி அல்லது வந்து 25ஆம் தேதின்னு வச்சுக்கிட்டா கூட 2 நாள் ஏன் தாமதம் ஒரு குற்ற செயல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வெளியில வர்றதுக்கு? அப்ப 2 நாள் அந்த பெண் போராடி இருப்பாங்க இல்லையா, மன ரீதியா எவ்வளவு புழுக்கத்திற்கு ஆளாகி இருப்பாங்க. 2 நாள சொல்றீங்களே, 2 ஆண்டு ஆக போது பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்துட்டு வந்தாங்கல்ல, நூற்றுக்கணக்கான பெண்களை கற்பழிச்சாங்கல்ல, 1000க்கு மேற்பட்டவர்களை கொன்றாங்கல்ல மணிப்பூர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மணிப்பூருக்காக இவர் சாட்டையை தூக்கினாரா? நான் கேட்கிற கேள்வி, நீ தூக்க வேண்டிய நேரத்தில் தூக்கல, அதனாலதான் இன்னைக்கு உங்களை இந்த மக்கள் நிராகரிக்கிறாங்க. என்ன காரணம்? நீங்க இந்தியா முழுக்க அநியாயம் பண்றீங்க. தமிழ்நாட்டில் கட்சியில ரவுடிகளையும் குற்றவாளிகளையும் சேர்த்திருக்கீங்க. நான் சொல்லல, உங்க கட்சியில இருந்து வெளியே போனவர் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, ஒரு திருச்சியில் நடந்தவங்களுக்கு தெரியும், அதே ஒரு சிறுபான்மை தலைவராக இருந்த பெண்ணுக்கும் நடந்த விஷயம்லாம் தெரியும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னே இருந்த பல்வேறு பாஜக தலைவர்கள் இந்த கற்பழிப்பு வழக்கில் பிடிபட்டதும் தெரியும். நாம பார்க்கிறோம். இவ்வளவும் நடந்தும் கூட நடந்தது என்ன? இந்த ஆட்சி உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறது மட்டுமல்ல, நாங்கள் வந்து எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. எது அண்ணா வளாகத்தில் நடந்தாலும் சட்டம் ஒழுங்கு கையில் இருக்கிறனால தான் இவ்வளவு நடவடிக்கையும் சட்டத்துறை மந்திரியிலிருந்து முதல் மந்திரி வரை எடுக்கிறாங்க. ஆனா எந்த நடவடிக்கையுமே எடுக்காம 2 வருஷமா மணிப்பூர்ல நடக்குது. இதை விட ஒரு யோக்கியம் இல்லாத நிலைமை இல்லையா? சாட்டையை அண்ணாமலை தூக்க வேண்டியது யார் மூலம்? பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவர்கள் தவறு செஞ்சா அவர்களுக்கு எதிராக சாட்டையை தூக்கணும். அதுதான் நான் ஜீசஸ் உதாரணம் சொல்றேன். அநியாயம் செய்வர்களுக்கு எதிராக சாட்டையை தூக்கணும். ஒரு அரசு நியாயமா இந்த வேலையை ஒரே நாள்ல அல்லது 2 நாள்ல வெளிக்கொண்டு வந்து அவருக்கு மாவு கட்டு போடுற வேலையை பண்ணிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த
தங்கவரதராஜன் ரொம்ப நேரமா இதயத்துல்லா தன்னுடைய கட்சி நாங்க வந்து ரொம்ப புனிதமாக பேசுறோம் சார். உங்க மாநிலத்தில் ஆளுன்ற MP MLA-க்களுடைய பாலியலை பத்தி பேசுறதுக்குட்டா நான் உடனே பட்டியலிடுறேன். நான் இப்ப ஒண்ணு அதே போல திவாரி என்றாரு சார். நீங்க பட்டியல் வேணாம். உங்க பிரதமர் தேவகவுடா பேரன் MP சீட்ல ஆதரவளிக்க போறது யாரு? உங்க பிரதமர் தெரியாதா? 70,000 கோடி ஊழல் சொல்லிட்டு அவரை கட்சியில சேர்த்து துணை முதல்வர் ஆக்குனது இல்ல. ஒவ்வொருத்தங்களா பேசுறீங்களா? இருங்க ஒரே நிமிஷம். அவங்க பேசிட்டு ஒவ்வொருத்தங்களா பேசுங்க. லண்டனுக்கு ஓடுறாரு, அவரு வெளிநாடுக்கு தான் ஓடுறாரு. பிரதமர் போய் காத்துருங்க ஒரு நிமிஷம், நான் தரேன் உங்களுக்கு நேரம் தரேன். நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு நிமிஷம். கட்சிக்கு ஒரு பேர் இருக்கு. விவாதம் திசை மாறுது. நான் ஒரு சின்ன இடைவேளை. இறுதி சகோதரர் அண்ணாமலை அவர்கள் ஒரு 3 விஷயம் தமிழ்நாட்டில் எடுத்தார். ஒன்னு பாத யாத்திரை, அதுவும் ஃபெயிலியர். ரெண்டாவது இந்த பள்ளிக்கூட மாணவி மதமாற்றம் சொல்லி அது அவங்க கீழே இருக்கக்கூடிய CBI அவருக்கு எதிரான போயிருச்சு. இப்போ 3வது இந்த சாட்டை கேலிக்குரியதாக்கி இருக்கு. 66 மட்டுமல்ல, திமுக எதிர்ப்பு சேர்ந்த 12ஐயும் சேர்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 78-80 வந்துடுது. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கு ஆளுநர் மாளிகைக்கு எதிராக இன்னைக்கு போராட்டம் நடக்க வேண்டியதை தடுக்கிறதுக்கு அவளை பண்ணாரு. அவர் சொல்றாரு இல்லையா, திருமதி கனிமொழியில இருந்து காங்கிரஸ்ல இருந்து எங்க தலைவர் செல்வ பிறந்திருந்து எல்லாரும் இன்னைக்கு நாங்க எங்க போயிருப்போம் தெரியுமா? ஆளுநர் மாளிகையில் போராட்டம் பண்ண போயிருப்போம் இந்த நீதி கேட்டு. ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் மடைமாற்றுறது. ரெண்டாவது திரு மன்மோகன் சிங்குடைய இறப்புனால போராட்டம் நடக்கல. அவர் எதிர்பார்க்கிற மாதிரி நாளைக்கு போராட்டம் நடக்கும். இப்ப நாங்க கூட சௌகரியம் இருக்கு. எங்க அலுவலர் பாருங்க, எங்க கட்சியில ஒரு அனுமதி கேட்டுருக்கேன். நானும் சௌகரிக்க போறேன். தேர்தல் கமிஷன் நியாயமா நடக்கணும். தேர்தல் சட்டங்களை புதுசா மாத்துறாங்க. இந்த சட்டங்களை சரியா கொண்டு நன்றி. நிகழ்ச்சியினுடைய நேர எல்லை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி.